பாடம் 3 இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய அணிகள் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை எப்படி எளிமையா போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 3.19 இருக்கக்கூடிய இதுல இந்த 13th sum a is equal to 3(1 - 1 2) எனில் a squared minus 5a plus 7i2 சமம் 0 என நிறுவுக அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் எல்லி, அப்புறம் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை கட்டாயமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்ல இப்ப பாருங்களேன், சமம் 0 அப்படின்னு இருந்துட்டாலே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்ன போட்டாலும் சரி கடைசியில ஆன்சர் எழுதும் போது எனவே அந்த சம்மையை அப்படியே எழுதிருங்க. தட் இஸ் a squared minus 5a plus 7i2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிட்டு அது சமம் 0 என்ன நிறுவுகன்னு தானே கேட்டாங்க, அதை நீங்க நிறுவப்பட்டதுன்னு எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாம எழுதிருங்க. ஸோ இப்போ இது எப்படி போடலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்ப்போம். அவங்களே ஏ என்னன்னு கொடுத்துறாங்க. தட் இஸ் ஏங்கிறது ஸோ அந்த அணி என்னன்னா ஸோ 3 1 -1 2 அப்படிங்கிற அணி. ஓகேவா, இது பாருங்க. ஸோ எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரியான ஸோ ஹரிசாண்டல் ஆரோ மார்க், அதாவது எக்ஸ்ஹெச்ல போடுவோம் இல்லையா, எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்ஹெச்ல போடுறது இந்த மாதிரி ஆரோ மார்க் இல்லையா, அது எத்தனை இருக்கு, ஸோ 1 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல என்னது 2ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது இப்போ என்னது இந்த மாதிரியான வெர்டிகல் ஆரோ மார்க், தட் இஸ் இது வந்து என்னது குத்துக்கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எத்தனை இருக்கு பாருங்க, அது இங்க 1 இங்க 2. ஸோ மொத்தம் 2 இருக்கு. அப்ப இது 2/2 அணியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 5a கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் 7i2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை கூட்டினா நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கணும். ஓகே, இப்பவே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ 0 தான் ஆன்சர் வரணும் அப்படின்ட்டு. ரைட், இப்போ ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இங்க a ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 5a பண்ணணும்னு சொன்னா அது எழுதிட்டேன். அடுத்து 7i2 எழுதிட்டேனா. ரைட், இப்போ பாருங்க இந்த a ஸ்கொயர்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்பர்ஸ்ல இப்போ 3/2 அப்படின்னா என்ன பண்ணுவோம், தட் இஸ் இதை 3ஐயும் என்ன பண்ணுவோம், பெருக்கல் பண்ணுவோம், அதான் மல்டிபிளிகேஷன். அப்போ இங்க a ஸ்கொயர் இருந்தா தட் இஸ் ஏங்கிற ஒரு அணியையும் ஏங்கிற இன்னொரு அணியையும் நம்ம பெருக்கணும், அப்படித்தானே. ஸோ நம்ம இது எப்படி எழுதுவோம், தட் இஸ் a பெருக்கல் ஏன்னு எழுதுவோம். இப்போ இந்த a கிராஸ் a தானே வருது. அதுக்கு a ஃபர்ஸ்ட் ஏக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இந்த 3 1 -1 2 போட்டேன். அதுக்கப்புறம் கிராஸ் போட்டேன், அது மல்டிபிளிகேஷன். அடுத்த மறுபடியும் ஏக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், தட் இஸ் 3 1 -1 2 போட்டுட்டேன். இப்போ இந்த அணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பெருக்கல் இருக்கு இல்லையா, இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கோடு எடுங்க, தட் இஸ் இந்த மாதிரி ஒரு கிடைமட்ட கோடு. அடுத்த ரெண்டாவது அணியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸோ இந்த மாதிரி குத்துக்கோடு, அதாவது வெர்டிகல் லைன் எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்துருக்கிற அணில இப்போ பாருங்க இந்த 3 1க்கு அப்புறம் நடுவுல இப்படி ஒரு கோடு போடுங்க. ஸோ நடுவுல இந்த மாதிரி படுக்கை கோடு போடுங்க. ஸோ ரெண்டாவது ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குத்துக்கோடு போடுங்க, இந்த மாதிரி போடணும். ரைட், சரி நான் இப்போ சொன்னது போல ஸோ ஃபர்ஸ்ட் கோடு வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதுறீங்கன்னா சமம். ஸோ இதை போல ஆரம்பிச்சுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஏன் இப்படி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு பிளஸ் சிம்பிள். ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ பாருங்களேன் இந்த கோடு நம்ம போட்டோம் இல்லையா, இந்த கோட்டுக்கு மேல் பகுதியை நம்ம டாப் அப்படின்போம், இதுக்கு கீழ் பகுதியை நம்ம பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்க போட போறேன். ஸோ இங்க மேல இருக்கிறது டாப்பு, இங்கேயும் டாப்பு, இங்க என்ன இருக்கு பாட்டம், இங்க பாட்டம் இருக்கு. ரைட், அடுத்தது ஓகே, இப்போ டாப்ல என்ன நம்பர்ஸ் இருந்துச்சு, தட் இஸ் 3, அடுத்தது 1. அதே போலதான் இங்கேயும் டாப்ல 3 1. ரைட், நெக்ஸ்ட் இப்போ பாட்டம்ல என்ன இருந்துச்சு, தட் இஸ் -1 2. அதே போலதான் -1 2. ஓகே, ரைட் போட்டாச்சு. இப்போ இந்த ஏவோட ஃபங்க்ஷனுக்கு வாங்க. தட் இஸ் இது எப்படி இருக்கு, வெர்டிகல் லைன்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஹேண்ட் சைட்ல இருக்கு, தட் இஸ் இது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஓகே, அதே வந்து இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு தானே. அப்ப இந்த கோட்டுக்கு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு. ஓகேவா, இந்த சைட்ல என்ன போடணும், ஸோ 3 -1 2 நம்பர் நம்ம கிட்ட இருக்கு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல. அப்ப அதை இங்கே போட்டுருங்க, தட் இஸ் 3 -1 அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கிட்ட 2 நம்பர் மேல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே 2 நம்பர் கொண்டாந்துருங்க. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. அப்போ 3 -1 நீங்க கீழே போட்டுருங்க. இப்போ இந்த 1 2ங்கிறது எங்க இருக்கு, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு தானே இருக்குது. அப்ப அது வந்து ரைட் ஹேண்ட் சைடானா இந்த இடத்துலயும் நீங்க போடணும், அவ்வளவுதான். இங்க 1 2, அதே 1 2 தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம். ஓகே, இது போட்டு முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிறது அப்படியே நம்ம இது ரெண்டையுமே பெருக்கி போடணும், நம்மளுக்கு அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெருக்கி மட்டும் தான் போடணும். ஓகே, இப்போ பெருக்கி போடலாமா, தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ இதே போலவே நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. ரைட், அதுக்கப்புறம் நீங்க போடுற மாதிரியான பிளஸ் சிம்பிளும் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த 3 பெருக்குங்க. என்ன நடக்குது, 3 3 9. அடுத்து என்ன இருக்கு, 1 பெருக்கல் -1 இருக்கா. ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ -1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க பெருக்குங்க. தட் இஸ் 3யும் 1யும் பெருக்குங்க. 1 3 3 தானே. அடுத்தது இங்க பாருங்க 1 2 2 தானே. சரி 2. அப்ப நடுவுல எதுவும் இல்லைன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, ஸோ -1 3. ஓகே, அப்போ -1 பெருக்கல் 3 -3. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, ஸோ 2 பெருக்கல் -1. அப்ப இந்த 2யும் 1யும் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் -2 கிடைக்குது. ஸோ -2 போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ இங்க இருக்கு இல்லையா, -1 பெருக்கல் 1 என்னது -1. அடுத்து அதே போலவே 2 பெருக்கல் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 4 கிடைக்குது. ரைட்டா, ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ், அதாவது எந்த ஒரு செயல்பாடும் இல்லைன்னா நீங்க அதை ஜஸ்ட் பிளஸ் மாத்திக்கோங்க. இப்போ ஜஸ்ட் கூட்டி போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் என்னது, ஸோ 9 - 1 9ல 1 போச்சுன்னா எவ்வளோ 8. ஓகேவா, ஸோ இப்போ இங்க 8 போட்டாச்சு. அடுத்து இங்க பாருங்க 3யும் 2யும் கூட்டினா
ஸோ 5 நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல 5 வந்துருச்சு. அடுத்தது ஸோ -3 -2 தானே. ஸோ இப்போ -3 -2 கூட போட்டோம்னா ரெண்டுமே ஒரே குறி. அப்போ நம்ம கூட்டணும். அப்போ 3 + 2 5 மைனஸ்ல இருக்கு. அப்போ -5. அடுத்தது ஸோ -1 4 தானே. அப்போ 4 - 1 என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் 3 கிடைக்கும். அப்போ இங்க 3 போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஏ ஸ்கொயர்டு. அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டு கிடைச்சிருச்சு. என்னது 8 5 -5 3 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஏ ஸ்கொயர்டு அப்படியே தனியா வச்சுக்கோங்க. தட் இஸ் 8 5 -5 3 நீங்க அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? ஸோ 5a கண்டுபிடிக்கணும். ஓகே 5a அப்படிங்கிறது என்ன? ஸோ 5 பெருக்கல் a தானே 5aன்னு சொல்லுவோம். ரைட். இப்போ 5 அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ஏக்கு பதிலாக நம்ம எனக்கு தெரியும் தட் இஸ் 3 1 -1 2 கிடைச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கணக்கிலே கொடுத்தது தான். ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ சாதாரணமாக நம்ம பெருக்கல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இப்போ 3 2ஆல பெருக்கல் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 3 போய் 2ஆல மட்டும் பெருக்கிட்டு விட்டுருவோம். பட் இதுவே இந்த அணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்க பாருங்க இந்த டோட்டல் அணிக்குமே இந்த 5ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு என்ட்ரி கூடயும் நீங்க கொண்டு போய் பெருக்கணும். தட் இஸ் இந்த 5 பெருக்கல் 3 அடுத்து 5 பெருக்கல் 1 அடுத்து 5 பெருக்கல் -1 அடுத்து 5 பெருக்கல் 2 இப்படி ஒவ்வொரு என்ட்ரி கூடயும் நம்ம பெருக்கணும். ஸோ 5 பெருக்கல் 3 பண்றேன். ஸோ 3 என்னாச்சு 15ன்னு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே 5 கொண்டு போயிட்டு இந்த 1ஓட பெருக்கிறேன். ஸோ 1 5 5 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து இந்த 5 கொண்டு போய் -1ல பெருக்கினா -5. அடுத்து இந்த 5 கொண்டு போய் 2ஆல பெருக்கினா ஸோ 2 10 ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது 5a நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? தட் இஸ் 7 I2 இருக்குதா. ஓகே முதல்ல I2னா என்னன்னு பார்க்கணும். அது என்ன I2? இந்த இடத்துல 2 இருக்குது இல்லையா? இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம போட போறது இந்த மாதிரி என்ன 2/2 மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தட் மீன்ஸ் என்னன்னா ஸோ மொத்தமா ஸோ 2 ரோவும் அதாவது 2 ரோ அண்ட் 2 காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. 2 ரோ இருக்கும் அதே போல 2 காலம் இருக்கும். அதாவது 2 நிறை மற்றும் நிரல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தட் மீன்ஸ் இங்க ஒரு இங்க 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 ஸோ மொத்தம் 4 என்ட்ரிஸ் இருக்கும். ஓகே ரைட். இப்போ இது ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஸோ தட் இஸ் ஐடென்டிட்டி அப்படின்பாங்க. ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அலகு அணி அல்லது ஸோ சமணி அணி அப்படின்பாங்க. சமணி அணி அப்படின் போது என்னன்னா ஒன்றும் இல்லை இந்த மூளை விட்டம் இருக்கு இல்லையா? இந்த மூளை விட்டத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரி மட்டும் 1ன்னு இருக்கணும். ஸோ இப்போ இதுவும் 1 இதுவும் 1 இருக்கணும். அதை தவிர மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0வா இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஸோ I2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை நான் அப்படியே இங்கே எழுத பாருங்க. தட் இஸ் 1 0 0 1. ஓகே இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ 7ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 7I2 அப்படிங்கிறது என்னன்னு எழுதுவீங்க? தட் இஸ் 7 பெருக்கல் 1 0 0 1ன்னு போடுவீங்க. 7 பெருக்கல் 1 7. அப்போ 7 பெருக்கல் 0 0. அடுத்து 7 பெருக்கல் 0 ஸோ 0. 7 பெருக்கல் 1 7. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 7I2வா இருக்கு. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ ஸ்கொயர் பார்த்தாச்சு, அது இங்கே பார்த்துட்டோம். அடுத்து 5aவும் பார்த்தாச்சு, அது இங்கே பார்த்துட்டோம். அடுத்து 7I2வும் பார்த்தாச்சு, இது இங்கே. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்து எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க? 0க்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 0 அப்படிங்கிறது என்ன மேட்ரிக்ஸ்? அதாவது 2/2 மேட்ரிக்ஸ். அப்ப 2/2 மேட்ரிக்ஸ்னா மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கும்? ஸோ இங்க 2 இங்க 2 இருக்கணும். சரி அது எப்படி இருக்கும்? ஸோ டோட்டலாவே அது எல்லாமே பாத்தீங்கன்னா 0 0 0 0வாக தான் இருக்கும். அதனாலதான் அது பூஜ்ய அணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விடையை நம்ம காட்டணும். அவ்வளவுதான். கேள்வியில் என்ன கொடுத்திருந்தாங்க? தட் இஸ் a² -5a + 7I2 அதை கண்டுபிடிச்சு அது 0க்கு சமம்னு காட்டணும். அவ்வளவுதானே. ரைட். இப்போ நம்ம a² எழுதலாம். a² என்ன இருக்கு? தட் இஸ் இது அப்படி நீங்க இங்க கொண்டாந்து எழுதுங்க. என்ன எழுதணும்? தட் இஸ் 8 5 -5 3. ரைட். அடுத்து என்னது? மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது 5a இங்க இருக்கு இல்லையா? அது அப்படியே எழுதுங்க. 15 5 -5 10. ரைட். அடுத்தது என்னது? பிளஸ் 7I2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? ஸோ இதை கொண்டாந்துட்டு கீழே எழுதணும். என்ன இருக்குது? தட் இஸ் 7 0 0 7. ஓகேவா? ஸோ இது அப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா நம்ம என்ன பண்றோம்? கூட்டல் கழித்தல் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பெருசா மேட்ரிக்ஸ் உடைய சிம்பிள் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இங்க பாருங்க. ஸோ 8 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் 15, அப்புறம் பிளஸ், அப்புறம் 7. அதாவது முதல் என்ட்ரி எல்லாமே எழுதுங்க. தட் இஸ் இங்க பாருங்க 8 -15 + 7. அடுத்தது ரெண்டாவதுல என்ன இருக்கு? இது ரெண்டாவதா இருக்கு, இதுல இது ரெண்டாவதா இருக்கு, இதுல இது ரெண்டாவதா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எழுதுங்க. தட் இஸ் 5. ஸோ 5 மைனஸ் இந்த 5 அடுத்தது இங்க பிளஸ்ல இருக்கு இல்லையா? அந்த பிளஸ் போட்டு 0. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? தட் இஸ் இந்த -5 மைனஸ் -5ன்னு எழுதணும். ஸோ இப்போ -5 மைனஸ் ஆஃப் -5 -5 அடுத்து பிளஸ் 0. அப்போ பிளஸ் 0 போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து என்ன இருக்கு? தட் இஸ் இந்த 3 மைனஸ் 10 + 7. ஸோ இப்போ 3 மைனஸ் 10 + 7 போட்டுக்கோங்க. இப்போ இது கூட்டுங்க. 8ஐயும் 7ஐயும் கூட்டுங்க. தட் இஸ் 15ஆவது. ஸோ பிளஸ் 15. ஆல்ரெடி -15 இருக்கு. ஸோ -15. அடுத்தது 5 - 5. ஸோ 5ல 5 போச்சுன்னா 0 ஆயிடும். அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க -5. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5ஆ மாறும். ஸோ இப்போ -5 + 5 பிளஸ் 0 இருக்கு. அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து பாருங்க 3ஐயும் 7ஐயும் கூட்டிங்கன்னா 10 10 - 10. ஸோ 10 - 10. ஸோ இந்த 15க்கு -15 போச்சுன்னா அப்போ 0 கிடைச்சிருது. அடுத்து இங்க ஒரு 0 இருக்கு. அடுத்து இங்க -5க்கு +5 0 ஆயிடுது. அப்போ 0. அப்போ 0. அடுத்தது இந்த +10க்கு -10 0 ஆயிடுது. ஸோ இப்போ 0 போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் நம்ம? தட் இஸ் 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இதைத்தான் நம்ம இங்க மேலே பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? தட் இஸ் என்னன்னு ஷோ பண்ணணும்? தட் இஸ் இங்க பாருங்க 0 0 0 0 அப்படின்ட்டு இந்த 0 மேட்ரிக்ஸா நம்ம ஷோ பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து கீழே கிடைச்சிருச்சு. என்ன எழுதணும்? தட் இஸ் எனவே a² -5a + 7I2 = 0 என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க.
ஸோ இது நம்மளுடைய சொல்யூஷன்.